Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அந்த இளநியை குடிச்சு மயங்கிட்டான்னா அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது அப்படியே எதிர்மறையா நடந்துருச்சு. அவ உண்மையாவே கர்ப்பமா இருக்கா. சரி, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சேன்னு நினைச்சோம். ஆனா அஞ்சலி போலீஸ் வரைக்கும் எடுத்துட்டு போவா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலப்பா. இலக்கியா இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு நினைச்சுதான் பண்ணா. ஆனா கடைசியில அவளே இப்படி மாட்டிக்கிட்டா. ஜானு ஜானு ஜானு, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ, நீ புத்தி சொல்ல வேண்டியவ, நீ கூட சேர்ந்து பண்ணலாமா அவ கூட? கௌதம் தப்பா எதுவும் நினைச்சிட்டு பண்ணல. அந்த அஞ்சலி மேல இருந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டோம். கௌதம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இப்படி பண்ணோம். ஆனா இலக்கியா மட்டும் தனியா ஜெயில இருக்கிறது நினைச்சு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுப்பா. நீங்க விளையாட்டு புள்ள மாதிரி ஏதோ செய்ய போய் இப்ப என் வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல இலக்கியாவை வெளியில கொண்டு வந்தாகணும். ஐயோ கௌதம், அதெல்லாம் நினைச்சு என் மனசு போட்டு வருத்தி எடுக்குது. அங்க அஞ்சலி, பைரவி இலக்கியாக்கு எதிரா எல்லாமே பண்றாங்க. அது புரியாம கார்த்திக் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா இப்ப இலக்கியோட கதி என்ன ஆகும்னே தெரியலையே. ஆனா இலக்கியா ஜெயில இருக்க கூடாதுப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். கௌதம், நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? இல்ல, இந்த விஷயத்துல இலக்கியாக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் மருந்து கலந்து கொடுத்தேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகட்டுமா? ஜானு, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ சரண்டர் ஆனா இலக்கியா ஒண்ணு வெளியில விட்டுற போறது இல்ல. இல்ல அந்த 7 வருஷ தண்டனை போய் ஆளுக்கு பாதி பாதியா எடுத்துக்க போறீங்களா என்ன? என்ன அப்படியே நீயா போய் குற்றவாளி ஆகிறது மட்டும் தான் மிச்சமாகும். இந்த பாரு, இலக்கியாவை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இதுல நீயும் மாட்டான்னு வச்சுக்கோயேன், சுத்தம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்லப்பா, இலக்கியாவை அப்புறம் நீ எப்படிதான் காப்பாத்த போற? ஜானு, நீ கவலைப்படாத. இது விஷயமா ஒரு பெரிய வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப அவரை தான் பார்க்க போறேன். இலக்கியாவை வெளியில கொண்டு வந்துடலாம். சரிப்பா, அவளை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு. அவ ஜெயில இருக்க கூடாது. அவ ஜெயில இருந்தா நான் நடப்பேனும் ஆயிடுவேன். சரி, இந்த மாதிரி நீயும் இதுல உடனே போய் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவன் ஓ மேல வெறுப்பாயிட போறான், புரியுதா? சரிப்பா, சொல்ல மாட்டேன். இலக்கியாவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு கௌதம். தயவு செஞ்சு எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருப்பா. செய்யறதெல்லாம் செய்ய வேண்டியது, அதுக்கப்புறம் நான் தான் கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியது. வெளியில எடுத்துட்டு வா, நீ ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் தான் அது தெரியும். சரி, நீ முதல்ல கிளம்பு. என் மனைவி எந்த மாதிரி நரகத்துல இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எப்படி வெளில கொண்டு வருது நான் பாக்குறேன். நீ கிளம்பு முதல்ல. கௌதம், பாத்துக்கோப்பா. சரி ஜானு. சரி, நான் கிளம்புறேன். சரி. இலக்கியா, எங்கடி இருக்க? ஏ இலக்கியா, எங்கடி இருக்க? யாருமா நீ? இங்க வா. யார் நீங்க? நான் அஞ்சலியோட அம்மா மேடம். ஓ, உட்காருங்க உட்காருங்க. எனக்கு இலக்கியாவை பார்க்கணும். ஏண்டி எப்படி செஞ்சேன்னு நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி அவளை கேட்கணும். அவளை ஜெயில போட்டாச்சு. ஓ, அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா சும்மா அவளை ஜெயில போட்டா மட்டும் பத்தாது. அவளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தரணும். அது கோர்ட் பாத்துக்கோ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேடம், அவ சாதாரணமானவ இல்ல. கோர்ட்டையே முழுங்கி ஏப்ப விட்டுட்டு வெளியில வந்துருவா. அவ மேல போட்ட கேஸ் எல்லாம் பத்தாது. நானும் கூட கேஸ் கொடுக்கறேன், எழுதிக்கோங்க. கேஸா? ஆமா மேடம். இலக்கியா சின்ன வயசுல இருந்து அஞ்சலிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா.
எப்போ என் மக வயித்துல கரு உருவாச்சோ அப்பத்துல இருந்தே அதை அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியா? ஆமா மேடம். அவ ஒரு தடவை கருக்கலைக்கிற மாத்திரையை வாங்கி அஞ்சலிக்கு கொடுத்தானா பாத்துக்கங்களேன். ஓ, இலக்கியா அந்த அளவுக்கு மோசமானவளா? ஆமா மேடம். அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் இப்பதான் வசமா சிக்கியிருக்கா. இந்த சான்ஸை விடவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.